உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நிறைய திமுக அமைச்சர்களுக்கு ஜெயில் பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஒழுங்கா இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சுட்டு ஏதோ கொஞ்சமாவது அடிச்சுட்டு போனா போகுது அப்படின்னு நினைக்கலாம். நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா 5 வருடமும் தமிழ்நாடு எங்க சௌரியம் தான், எங்க அப்பா ஆட்சி, நாங்க இஷ்டத்துக்கு அடிச்சுதான் உருட்டுவோம் அப்படின்னு உருட்டினதோட விளைவுதான் இன்னைக்கு பல அமைச்சர்கள் ஜெயில் பயத்துல இருக்காங்க. இதுல சில பேரு அண்ணாமலை காலை முடிச்சு கதறவும் தயாராயிருக்காங்க, கதறிக்கிட்டும் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா நம்ம திராவிட மாடல் அப்பா இருக்காரு, அவரு அப்பா அப்பா அப்பான்னு உருட்டி இருந்தாரு, ஒரு பயம் மதிக்கல. இப்ப என்ன பண்ணிட்டாரு, அண்ணா ஆயிட்டாரு. அவரு பெண்கள் எல்லாமே அவர் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அண்ணா அப்படின்னு மனசார சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். என்னடா அப்பான்னு சொன்னோம், கழுவி ஊத்திட்டாங்க. இப்ப அடுத்து அண்ணனுக்கு வந்திருக்காரு, அநேகமா அடுத்து தாய் மாமனுக்கு வருவாரு, இல்லைன்னா சித்தப்பாவுக்கு வருவாரு. எப்படி எலெக்ஷன் முடியறதுக்குள்ள தாத்தா வரைக்கும் வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரு அப்பான்னு கூப்பிடுறதா, அண்ணனு கூப்பிடுறதா, இல்ல தாத்தானு கூப்பிடுறதா, இல்ல சித்தப்பானு கூப்பிடுறதா, இல்ல மாமானு கூப்பிடுறதா, யோ பொம்மை முதலமைச்சரே அப்படின்னு கூப்பிடுறதா, இல்ல டம்மி முதலமைச்சரே அப்படின்னு கூப்பிடுறதாங்கிறத மக்கள் தேர்தல் முடியல சொல்லிடுவாங்க. அதுக்கு மேல நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு போக வேண்டியது இல்லை. அதோட இந்த ஜெகத் ரட்சகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, திமுக ஆட்சிக்கு வந்து 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களாம். என்ன வண்டலூர்ல புலிக்கு அப்படின்னு ஒரு வேலை சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் நான் ஆபாசமா பேச விரும்பல. 5 கோடி பேத்துக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? எனக்கு தெரிஞ்சு 5 கோடி பேர் டெய்லி சரக்கு வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரக்கு அடிக்கிறதெல்லாம் வேலைன்னு நினைச்சுக்கிட்டாங்களா, என்ன கருமாந்திரம் அப்படின்னே தெரியல. சௌரியத்துக்கு நாம் எங்க ஆட்சி தான் உலகத்திலேயே சிறந்த ஆட்சி, இந்த உலகத்திலேயே சிறந்த முதலமைச்சர் நாங்க தான் அப்படின்னு இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. சரி, அது அவங்க வாய் அவங்க உருட்டு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப நிறைய அமைச்சர்கள் மேல மோடி கோவத்துல இருக்கார், இடி கோவத்துல இருக்கு, சிபிஐ கோவத்துல இருக்கு அப்படின்லாம் எல்லாரும் சொல்றோம் இல்லையா. முக்கியமா ஒரு அமைச்சர் மேல மட்டும் சாமியே கோவத்துல இருக்கு. எந்த சாமி? வேற யாரும் சாமி எல்லாம் கிடையாது, நாம கும்பிடக்கூடிய சாமி தான். குறிப்பா நம்ம சீர்காழி சட்டநாதர் ஒரு அமைச்சர் மேல செம்ம காண்டுல இருக்காரு. இந்த நம்ம அந்த அமைச்சர் யாரு அப்படின்னா நம்ம KN நேரு தான். இவர் என்ன பண்ணிருக்காரு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 888 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க. வேலைக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2500 சொச்சம் பேத்துக்கிட்ட 888 கோடி ரூபாய் லஞ்சம் மட்டும் வாங்கி தள்ளியிருக்காரு. மேட்ரு இடி வரைக்கும் போயிடுச்சா. இடி வந்து இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ல நடந்த ரைடின் போது இந்த ஆவணங்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கு. அது சார்ந்த கோர்ட்டுக்கு போயிருக்கு. கால்லாம் கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ சிக்கனோட்டா சிதைக்க போறாங்கடா, நம்ம 75 வயசுக்கு மேல ஜெயிலுக்கு போனா நல்லா வாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நேரா சட்டநாதர் கோயிலுக்கு போயிருக்காரு. சட்டத்துல மாட்டினவங்க எல்லாம் சாமி காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு சட்டநாதர் கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு, எப்பா சாமி சட்டநாதர் ஐயா, எப்படியாவது என்னோட சட்டையை அவுக்காம பாத்துக்க ஐயா, என் வேட்டியை உரிவாங்க போல இருக்கு, உள்ள வச்சு பிதுக்குனா இந்த வயசுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கற்பூரத்தை வாங்கி ஏத்தி வச்சுட்டு வந்துட்டாரு. சட்டநாதரும் சரி ஏதோ வந்துட்டான், ஏதோ கத்துனான் கதறான் கண்ணீர் விடுறாங்கிற, சரி போ காப்பாத்தி விட்டுரும், தொலைச்சிட்டு போ, எத்தனையோ பேரை காப்பாத்தி விட்டோம், உன்னை காப்பாத்த மாட்டானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு சட்டநாதர். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நாளே திருப்பதியில ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் டொனேஷன் கொடுத்திருக்காப்ல. எவ்வளவு? 44 லட்சம் ரூபாய். அந்த திருப்பதி தேவசம் போர்டு ரூல்ஸ் படி இப்ப அன்றைய தினத்துல யாரு அதிகபட்ச டொனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் வந்து அந்த லைட்டிங் போர்டுல வரும் போல இருக்கு. அதை வந்துருச்சு, எடுத்து கொண்டாந்து போட்டாங்க. இந்த மேட்ரு சட்டநாதருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. வக்காலி, உன்னை கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் உதவி செய்யறேன், எனக்கு 5 ரூபாய்க்கு கற்பூரத்தை வாங்கி ஏத்தி வச்சுட்டு இங்க இருந்து ஆந்திராவில போய் 44 லட்சம் ரூபாய் கொடுக்குறியா? அப்ப என்னடா உன்னை நான் கேஸ்ல இருந்து காப்பாத்தணும்? 5 ரூபாய் கற்பூரத்தை கொடுத்து என்ன ஏமாத்திட்டு நீ 888 கோடி அடிச்சுட்டு போடுவ. கேட்டா திருப்பதியில போய் 44 லட்சம் ரூபாய் கொடுப்ப. அப்ப உனக்கு என்னை விட வெங்கி முக்கியமா போச்சு. வெங்கிக்கு 44 லட்சம், எனக்கு 5 ரூபாய் கற்பூரம்னா நான் இழிச்சா வேணாம், இரு இதுக்காகனாச்சும் உன்னை உள்ள பிடிச்சு போடுறேன் அப்படின்னு சட்டநாதர் கொலைகான்ல இருக்காரு நேரு மேல. சட்டநாதர் காப்பாத்துவார்னு சட்டநாதரே நீங்க 5 ரூபாயை கொடுத்து ஏமாத்த பாத்தீங்கல்ல. அந்த புண்ணியத்துல சட்டநாதரோட கடும் கோபத்தால நேரு சிறைக்கு போறது உறுதி அப்படிங்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இன்னும் 20 நாளுக்குள்ள இந்த சம்பவம் அப்படிங்கிறதும் நடக்கும், எதிர்பார்க்கலாம். அடுத்தது இன்னொன்னு,
நம்ம டிஆர் பாலு. அண்ணாமலை திமுகவோட ஊழல் பட்டியலை எடுத்து விட்டோடனே ரோசம் வந்துச்சு பாருங்க நம்ம டிஆர் பாலுக்கு. உடனே பொலிசுக்குன்னு கேஸ போட்டு விட்டாரு. என்ன கேஸ்? 100 கோடி ரூபாய் மான நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ். இது சைதாப்பேட்டை கோர்ட்ல கேஸ் நடக்குது. அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, நானே வந்து குறுக்கு விசாரணை செஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆர்டிகல் எல்லாத்துக்குமே அதுக்கு இடம் கொடுத்திருக்கு. தான் சார்ந்த வழக்க தானே வாதாடலாம், குறுக்கு விசாரணை செய்யலாம், சாட்சிகளை விசாரிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அந்த அடிப்படையில அண்ணாமலை வந்து இந்த மான நஷ்ட வழக்குல டிஆர் பாலுவை நான் குறுக்கு விசாரணை பண்றேன், நான் கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் உண்மைதான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு இருந்தாரு. போன மாசத்துல டிஆர் பாலுவை வர சொல்லியிருக்காங்க. ஆனா டிஆர் பாலு வரல, அண்ணாமலை போயிட்டாரு. இப்ப முந்தா நேத்து இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வருது. இதுக்கும் அண்ணாமலை போயிட்டாப்ல. இந்த அயன்மேன் காம்படிஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாப்ல. டிஆர் பாலு போகல. ஏன்னா உடல்நிலை சரியில்லை, கோர்ட்டுக்கு போறதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அதே டிஆர் பாலு அன்னைக்கு எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஏ பாசிச பிஜேபி அரசே, ஏ பாசிச பிஜேபி அரசே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. எதுக்கு இந்த பொழப்பு? இதுல மான நஷ்ட வழக்கு உண்மையிலேயே இது நீதிமன்றமா இல்லாம எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பேசி அப்படி 4 பேருக்குள்ள பேசி முடிக்கிற மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுங்களேன், நான்லாம் ஒரே வார்த்தையில தீர்ப்பு எழுதிடுவேன். மானமே இல்லாத உனக்கு மான நஷ்ட வழக்கு ஒரு கேடா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சு விட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு தான் மானமே இல்லையா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து கோர்ட்டுக்கு வராம பம்புறீங்க, அங்க போயிட்டு பாசிச பாஜக ஒலிகன்னு துள்ளி துள்ளி குதிக்கிறீங்க. அவ்வளவு மானரோசம் இருந்தா கோர்ட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. மானரோசமே இல்லை, நீங்க என்னத்துக்கு மான நஷ்ட வழக்கு போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க எழுதா இல்லையா? இப்ப இதையெல்லாம் கடந்து டிஆர் பாலுவே இன்னும் சில அமைச்சர்கள் இந்த இடி பேட்டர்ல மாட்டினவங்க எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அண்ணாமலைக்கே தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. பட் அண்ணாமலையால காப்பாற்ற முடியாது. ஏன்னா அண்ணாமலையை காப்பாத்துறது அப்படிங்கிறது இப்ப சாத்தியம் அப்படிங்கிறது இல்ல. அண்ணாமலை மேலேயே சில சந்தேக நடவடிக்கைகள் அப்படிங்கறதெல்லாம் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து இங்க சொத்து வாங்கியிருக்கார், அங்க சொத்து வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு உண்டான விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கு. அதனால அண்ணாமலை இப்ப திமுகவை காப்பாத்துற நிலைமையில இல்ல, அண்ணாமலையவே காப்பாத்திக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கறதான் இருக்கு. அந்த அடிப்படையில திமுக அமைச்சர்கள் சிறையை நோக்கி பயணிக்க தயாராகலாம் அப்படிங்கிறதுதான் கள நிலவரம். அடுத்ததா வர 16ஆம் தேதி விஜய் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காரு. 16ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு. இது ஏதோ ஒரு குழப்பத்துல எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. இதுக்காக நான் இதை டிவிகேவுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்லாம் கிடையாது. அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது யாருக்கு தேவையோ தேவையில்லையோ டிவிகேவுக்கு அவசிய தேவை. ஏன்னா நீங்க அரசியல் களத்துக்கு புதுசு, வாக்காளர் பட்டியலுக்கே நீங்க புதுசு. இப்ப டிவிகேவை சேர்ந்த இளைஞர்கள் வேற கட்சியில இருந்திருப்பாங்க, களப்பணியிலும் இருந்திருப்பாங்க, அது குறைந்தபட்ச சதவீதம் தான் இருக்கும். தேர்தல் அனுபவம் உள்ள இளைஞர்கள் டிவிகேவிலும் இருப்பாங்க, அவங்க வேற கட்சியில இருந்திருப்பாங்க. இப்ப விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினோடனே இங்க வந்திருப்பாங்க. நம்ம தளபதி உடைய போயிடுவோம், நமக்கு நம்ம கட்சியை பார்த்துக்குவோம், நமக்கு தான் கட்சி இருக்கே அப்படின்னு வந்திருப்பாங்க. அந்த அனுபவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவு. ஆனா நீங்க அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளோட அடிப்படை கட்டமைப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கிளைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 50 பொறுப்பாளர் இருப்பான். ஒரு வார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சி பொறுப்பாளர் சார்பணி பொறுப்பாளர்னு 50 பேர் இருப்பான். இந்த 50 பேர்த்துல ஒரு வார்டுக்கு 5 பேருக்கு வாக்காளர் பட்டியல் மனப்பாடமா தெரியும், கரைச்சி குடிச்சவங்களா இருப்பாங்க. எவன் செத்துட்டான், எவனுக்கு 18 வயசு எந்த வீட்டுல ஆயிருக்கு அவனை ஓட்டுல சேர்க்கலாம், எந்த ஓட்டை நீக்கணும், எவன் வெளிநாட்டுல இருக்கான் ஓட்டு போட வரமாட்டான், எவன் வெளியூர்ல இருக்கான் ஓட்டு போட வருவான், எவன் இங்க இருந்துகிட்டே ஓட்டு போட மாட்டான், எவனுக்கெல்லாம் இங்க ஓட்டு இருக்கு வேற தெருவுக்கு மாறி போயிருக்கான், எவன் திமுக ஓட்டு, எவன் அதிமுக ஓட்டு, எவன் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறது எல்லாமே கரைச்சு குடிச்சு கரகண்டவர்கள். அதனால ரொம்ப எளிதா வாக்காளர்களை அவர்களால அணுக முடியும். ரெண்டாவது டிவிகேவால இதை அணுக முடியாது, கஷ்டம். ஏன்னா இப்பதான் புதுசா களத்துக்கு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப டிவிகேவோட ஒரு முக்கிய அதிதீவிர தொண்டரா இருப்பாப்ல, அந்த தொண்டருக்கு அவங்க சித்தப்பா மாமா யாராவது இருப்பாங்க அந்த வாக்காளர் பட்டியல்ல, அவர்களை அடையாளம் தெரியாது. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருப்பாங்க, மாத்தி இருக்க மாட்டாங்க. இந்த முகத்தை பார்த்தா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, யாரோ நினைச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க அடுத்த பக்கத்தை புரட்டிக்கிட்டு. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவு பிறக்கணும் அப்படின்னா எஸ்ஐஆர் ரொம்ப 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 அவசியம். இது ரொம்ப நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுக்கு எஸ்ஐஆர் முக்கியமோ இல்லையோ டிவிகேவுக்கு ரொம்ப 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 அவசியம். ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் ஃபார்மை தூக்கிட்டு போராட்டத்தெல்லாம் திமுக போவோம், பின்னாடியே நீங்களும் போங்க, சரிதானே? இன்னைக்கு அமைச்சர் நேரு இதை சொல்லியிருக்காரு.
நீங்களும் வேணா வாங்க, யாரு வர வேணாம் அப்படின்னு போகணும். அப்பதான் அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க சுயேட்சையா நின்று ஜெயிக்கிற கவுன்சிலர் வேட்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை தோத்திருப்பான், 3வது வாட்டி ஜெயிச்சிருவான். ஏன்னா முதல் தடவை நிற்கும் போது அவன் நமக்கு ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட இறங்கிடுவான். வாக்காளர் பட்டியலை கையில வாங்கி பார்த்தா ஒரு இடமும் புரியாது. என்னடா நம்ம தெருவுல நமக்கு தெரியாதவனே கிடையாது, ஆனா இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா பாதிக்கு பேர் இருக்கிறவனுக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதையெல்லாம் அனுபவத்தின் மூலமா மட்டும்தான் கிடைக்கும். அந்த அனுபவம் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதமா டிவிக்கு கிடைச்சிருக்கு. பட் இதை எதுக்கு எதுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. நீங்களே முடிவு செஞ்சீங்க. தொடர்ந்து பேசுவோம்.